Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணக்காக தான் நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தயவு செய்து. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு தேவைப்படல அப்படின்னாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக தேவைப்படும், அவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணலாம். ஓகே, அதாவது நல்லா நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நான் வந்து நம்ம சேனல்ல ஏற்கனவே நீங்க பழைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் வந்து ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1 அப்பயே நான் சொல்லியிருந்தேன். அதாவது எனக்கு வந்து மார்க் வந்து ரொம்ப குறைவா இருக்கு. அப்ப செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட்ல வந்து ஃபீஸ் குறைப்பாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணாதீங்க. ரவுண்ட் 1ல என்ன காலேஜ் கிடைக்குதோ அந்த காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோல சொல்லியிருந்தோம். ஆனா நிறைய பேர் என்ன பண்ணலன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணவே இல்லை. இப்ப நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. சரியா? அப்ப நல்ல ஒரு விஷயம் நீங்க தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது லாஸ்ட் கவுன்சிலிங் ரவுண்ட் 1ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த லீஸ்ட் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 135 மார்க்குக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைச்சிச்சு. ஆனா இந்த வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைக்கல. ஏன் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கே தெரியும். ரவுண்ட் 2ல நான் எல்லா வீடியோ நான் சொல்லியிருந்தேன். ரவுண்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா நிறைய பேர் உள்ள வருவாங்க. ரவுண்ட் 1ல பார்ட்டிசிபேட் பண்ணாத ஆட்கள் எல்லாருமே நிறைய பேர் என்ன பண்ணாச்சு பாத்தீங்கன்னா ரவுண்ட் 2ல வந்து உள்ள வந்துருவாங்க. டீம்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோல சொல்லியிருந்தேன். நிறைய பேரண்ட் வந்து என்னாச்சு பாத்தீங்கன்னா பார்த்தாங்க. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு முடிவு எடுக்க முடியல அவங்களால. பரவாயில்ல, நான் திரும்பவும் இப்பயும் நான் என்னாச்சு பாத்தீங்கன்னா ஒரு அலர்ட் தான் உங்களுக்கு கொடுக்குறோம். என்ன அப்படின்னா லாஸ்ட் ரவுண்ட் 1ல சத்யசாயில வந்து பாத்தீங்கன்னா 135 எடுத்தவங்களுக்கே கிடைச்சிச்சு. ஆனா இந்த ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 201 எடுத்தவங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே லோ கட் ஆஃப்ல இருக்கவங்க விவரம் என்னாச்சு பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போய் ரிப்போர்ட் பண்ணிருப்பாங்க. நிறைய பேர் என்னாச்சு பாத்தீங்கன்னா இப்ப சத்யசாயி தான் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணாத ஆட்களுக்கு வந்து அதாவது என் கையில வந்து பாத்தீங்கன்னா மார்க் இருக்கு ஆனா அமௌண்ட் இல்ல, என் கையில வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் இருக்கு ஆனா மார்க் இல்ல, இந்த மாதிரி கேட்டகரியில தான் நிறைய பேர் என்னாச்சு பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு அப்படிங்கிற பட்சத்துல இப்ப இந்த ரவுண்ட் 2ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டிக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷம் காம்படிஷன் அதிகமாயிடுச்சு அப்படிங்கறது நீங்க தெளிவா நீங்க புரிஞ்சுங்க. அப்ப சத்யசாயில வந்து 205 மார்க்குக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சரியா இப்போ வந்து நமக்கு வந்து க்ளோசிங் கட் ஆஃப் வந்து ஆயிடுக்கு. அப்படிங்கிற பட்சத்துல இதை விட குறையுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ரவுண்ட் 3ல இதை விட குறைய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நான் திரும்பவும் சொல்றேன், ரவுண்ட் 2ல கிடைச்சிருக்க காலேஜுக்கு நீங்க வேணா அப்கிரேஷன் வேணா பண்ணலாம். சரியா? அதை விட்டுட்டு தேவையில்லாம நீங்க ரிப்போர்ட் பண்ணாம விட்டுறாதீங்க. அப்புறம் உங்க கையில கிடைச்ச சீட்டும் நினைச்சு பார்த்தா இல்லாம போயிடும். அதை தெளிவா நீங்க பாத்துங்க. இல்ல சார் எனக்கு வந்து சீட்டே கிடைக்கல, நான் என்ன பண்றேனே தெரியல அப்படின்னா நான் இப்போ உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க வந்து தமிழ்நாடு கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்ணிருப்பீங்க, ஸ்டேட் கவுன்சிலிங் வந்து நீங்க அப்ளை பண்ணிருப்பீங்க. சில பேரண்ட்ஸ் எனக்கு கால் பண்ணி கேட்டப்ப சார் நாங்க வந்து ஒரு டீம் நியூஸ்ல போட்டோம், அவங்க வந்து எங்களை வந்து ஸ்டேட் கவுன்சிலிங் அப்ளை பண்ணவே விடல, நாங்க என்ன பண்றதுன்னு தெரியல, நாங்க வந்து ஸ்டேட் கவுன்சிலிங் அப்ளை பண்ணவே இல்லை, அப்ப நாங்க என்னதான் பண்றது, ஆனா இந்த வருஷம் நான் MBBS படிச்சு ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கோம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத இப்ப சொல்றேன். சரியா? அதாவது நீங்க வந்து ஸ்டேட் கவுன்சிலிங் அப்ளை பண்ணிருக்கீங்க, முக்கியமா மேனேஜ்மெண்ட் கோட்டா நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா கடைசி வாய்ப்பு என்னது அப்படின்னா NRI லேப்ஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் உங்களுக்காக என்ன சீட் எடுத்து கொடுக்கறதுக்கு நாமளே ரெடியா இருக்கணும். சரியா? நீங்க எவ்வளவு மார்க் இருந்தாலும் சரி, எவ்வளவு லீஸ்டா மார்க் இருந்தாலும் சரி, NRI லேப்ஸ்ல நம்ம என்ன பார்த்தா சீட் எடுத்து கொடுக்கலாம். சரியா? அதாவது சீட் எடுத்து கொடுக்கலாம் நம்ம சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் தான் அந்த காலேஜ் தான் அப்படியெல்லாம் நம்ம என்ன பார்த்தா போக்கஸ்டா போக முடியாது. நான் திரும்ப சொல்றேன், NRI லேப்ஸ்ல ரவுண்ட் 2ல மட்டும்தான் ஃப்ரீயா நம்மளால சீட் எடுக்க முடியும். அதாவது ரொம்ப குறைவான மார்க் இருந்தாலும் NRI லேப்ஸ்ல சீட் எடுக்க முடியும் உங்களால. ஆனா இப்ப எப்படி டீம்டு யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நம்ம ஃப்ரீயா சீட் எடுத்தோம் பாத்தீங்களா, இப்ப எப்படி செகண்ட் ரவுண்ட்ல ரொம்ப கஷ்டமாச்சு பாத்தீங்களா, அதே மாதிரிதான் NRI லேப்ஸுக்கும் தேர்ட் ரவுண்ட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு காம்படிஷன் அதிகமாயிடும். இதை தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா தமிழ்நாடு கவுன்சிலிங் அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, நீங்க NRI லேப்ஸ்ல போட்டு எடுக்கலாம். உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்க நம்ம தொடர்பு கொள்ளலாம், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கோம். இல்ல சார் நான் தமிழ்நாடு கவுன்சிலிங் அப்ளை பண்ணவே இல்லை, நான் வந்து மார்க் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு, 200க்கு கீழே தான் இருக்கு, 250 கீழே தான் இருக்கு, தேர்ட் ரவுண்ட் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இல்ல மாப்பப் ரவுண்ட்ல கூட எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல, ஆனா நான் இந்த வருஷம் MBBS பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி இருக்கேன். உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க வந்து அப்ராட்ல பண்ணலாம். சரியா?
அப்ராட்ல பண்றதுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், யூபியில வந்து டைரக்டா நம்ம என்ன பண்ணணும்னா செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட்லாம் நம்ம டைரக்டா போக முடியாது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எப்படி தமிழ்நாடு கவுன்சிலிங் நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்டே அப்ளை பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதான். ஏன்னா நிறைய பேர் அதையும் கேட்டு எனக்கு ஃபோன் பண்ணீங்க, யூபியில வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னீங்க, இந்த செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் நம்ம டைரக்டா போக முடியுமான்னு சொல்லி கேட்டீங்க. அப்படி போக முடியாது. அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் என்னன்னா அப்ராட் தான் நம்ம பண்ணணும். அப்ராட் பண்ணும்போது சில கண்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் வந்து அதிகமா இருக்கும். சில கண்ட்ரில அதாவது இயர்லி வந்து பாத்தீங்கன்னா 4 lakh 5 lakh. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம பிடிஎஸ் இங்க பண்றோம் பாத்தீங்களா, அதே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல நம்ம வந்து அப்ராட்ல எம்பிபிஎஸ் பண்ணிட்டே முடிச்சுட்டே வந்துடலாம். சரியா? ஏன்னா எப்படி இருந்தாலும் எஃப்எம்ஜி எக்ஸாம் வந்து இந்த வருஷம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்படி இருந்தாலும் எல்லா பேத்துக்குமே நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதிதான் என்ன பாத்தீங்கன்னா உள்ள வர போறோம். ஏன்னா இங்க வந்து நம்ம தான் இங்கதான் வந்து நம்ம ஜாப் வந்து பார்க்க போறோம். சரியா? சும்மா டிகிரி மட்டும் நம்ம கையில வச்சுட்டு வேஸ்ட். அப்ப இங்க வந்து நம்ம ஜாப் பார்க்கணும் அப்படின்னா எப்படி இருந்தாலும் எல்லா பேருமே நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுத போறோம். நம்மளும் அது கூட சேர்ந்து என்ன நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுத போறோம். அது எந்த பிரச்சனையும் இல்லை. முக்கியமா நமக்கு என்ன ஒரு கண்ட்ரி நம்ம தேடி போறோம் அப்படின்னா அந்த கண்ட்ரில வந்து பாத்தீங்கன்னா என்எம்சி லைசன்ஸ் வந்து நம்ம வேணும். சரியா? அந்த மாதிரி காலேஜ்ல நம்ம பண்ணணும். அப்ப நம்ம ரெஃபர் பண்ணக்கூடிய காலேஜஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதாவது நீங்க டிராவல் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப சென்னையில இருந்தே பிளைட் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் மட்டும் தான் நம்ம என்ன சொல்றோம் ரெஃபர் பண்றோம். ஏன்னா சில கண்ட்ரிஸ்லாம் நம்ம டெல்லியில இருந்து தான் போகணும். சில கண்ட்ரிலாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து சிங்கப்பூர் போய் சிங்கப்பூர்ல இருந்து அந்த கண்ட்ரிக்கு போகணும். அந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் நம்ம ரெஃபர் பண்ணவே கிடையாது. டைரக்டா நம்ம சென்னையில ஏற போறோம், சென்னையில ஏறி அங்க இறங்க போறோம். சரியா? இதுதான் நம்ம ரெஃபர் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ். என்எம்சி லைசன்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. பியூர்லி ஃபுல் அண்ட் ஃபுல் என்னன்னு பார்த்தா இங்கிலீஷ். ஏன்னா அங்க இருக்க லோக்கல் லாங்குவேஜ் ஒரு 3 பேப்பர் வரும். அந்த 3 பேப்பர் நம்ம என்னாச்சு பாத்தீங்கன்னா பாஸ் பண்ண முடியாம போயிடும் வேற ஏதாவது கண்ட்ரி நீங்க போனீங்க அப்படின்னா. அதனால உங்களுக்கு நீங்க வந்து அப்ராட் படிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல இங்க படிக்கிற பிடிஎஸ் சார்ஜ்ல அங்க என்ன பண்ணாச்சு பாத்தீங்கன்னா நீங்க படிச்சு முடிச்சு வந்துடலாம். உங்களுக்கு ஹெல்ப் A to Z. சரியா? நீங்க பாஸ்போர்ட் அப்ளை பண்றதுல இருந்து விசா எடுக்கிறதுல இருந்து பிளைட் டிக்கெட்ல இருந்து எல்லாமே என்ன பார்த்தா A to Z உங்களுக்கு பண்ணி கொடுக்க நம்ம ரெடியா இருக்கிறோம். அதனால அந்த ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்க எப்ப வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.